முதல் உணவு சேமிப்பை மனிதர்களுக்கு சொல்லி தந்தது இதுதான். அதை காட்டினார். இது உணர முடியுமான்னு கேட்டார். புலவர்கள் கரைச்சு போனார். கடைசியாக சொன்னார் சிலந்தி. அதைத்தான் சிலந்தின்னு பாட்டில் வரும். சிலந்தி என்ன செய்யும் என்றால் அது பெரிய இருந்த இடத்துல ஒரு கூட்டை கட்டி கொடுக்கும். அது இந்த வெளியில போறது ஒன்று அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், அது ஒன்று கூட்டை கட்டிட்டு அது சாப்பாடு இருக்கும். அதுக்குரிய சாப்பாடு வெளியே வந்து அதுக்குள்ள அம்புடும். இது சாப்பாடுக்கு தேடி வெளியே போறதே இல்லை. அங்க இங்க வந்து பூச்சி வீச்சி எல்லாம் பார்த்து வந்து அந்த நெட்டெல்லாம் அப்பிட்டு போனோன்னே இருந்த இடத்துல இருந்து சாப்பிடும். நான் எப்பவும் சொல்றது, வெளியில போகாம ஆண்களை பிடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த அந்த பூச்சிக்கு கடவுள் சக்தி கொடுத்துருக்கார். அதுக்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்த இடத்துல இருந்து விடுங்கடாம கிடையாது. இந்த நாளையும் சொல்லிவிட்டு தான் அவையார் சொன்னார், இதெல்லாம் பெரிய விஷயங்களடா. பெருசாக புத்தகத்துல 4 பாடம் வாங்கி கொண்டு பட்டிமன்றத்துல வழக்காடுறதுல பேசி நீங்க வெளியே கட்டிக்காரர் என்று சொல்லிக்கூடாது. யாம் பெரிதும் பல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம். அதுக்கும் ஒன்று சொல்றேன் பாருங்க. கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு பதிவு அனுப்புகிறார். அவர் அனுப்பாம ஒருத்தர் வர முடியாது, அனுப்பி இருக்கிறார். அப்படி கடவுள் அனுப்பின ஒவ்வொருவரும் இங்கே அனுப்புறதுக்கு முதல் கடவுள் கருணையானவன் அல்லவா, தாயானவன் அல்லவா. ஒருத்தரையும் பெருங்கையோட இங்க அனுப்ப மாட்டார் பூமிக்கு. ஒருத்தரையும் பெருங்கையோடு அனுப்புறது இல்லை. ஒரு பெத்த பிள்ளைய பயணம் பண்ணா தாய் ஏதாவது கட்டி கட்டி கொடுத்துட்டானே விடும். அதுபோல ஆண்டவன் என்ன செய்கிறான், பூமிக்கு அனுப்புகிற ஒவ்வொருவரையும் உனக்கான ஒரு சொத்தை நான் அங்க வைத்திருக்கிறேன், உனக்கான ஒரு சொத்து இருக்கிறது, நீ பயம் இல்லாமல் போய் அந்த சொத்தை வைத்து பாரு. என்ன செய்வாருன்னா அந்த சாவியை மட்டும் தந்து விடுவார். அது ஒரு பெரிய பெட்டியை வச்சு சொத்தையெல்லாம் நிரப்பி போட்டு சாவியை தந்து விடுவார். இப்போ எல்லார் கையிலையும் ஒரு சாவி இருக்குது. சில பேர் தருவது தெரியுது. எல்லார் கையிலையும் ஒரு சாவி இருக்குது. அந்த சாவிக்குரிய பெட்டியும் ஏதோ உங்கள் சூழல்ல இருக்குது. அந்த சாவிக்கு என்ன பேர் என்றால் அதுதான் அறிவு. அந்த சாவி தான் அறிவு. உங்களுக்குரிய பெட்டி இருக்கும். அந்த பெட்டி தான் உங்களாலே திறக்கக்கூடிய விஷயம். திறந்தீர்களானால் உங்களுக்கான சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 எடுத்தவன், 2 எடுத்தவன், 1 எடுத்தவன் இவனுக்கு தான் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் கடவுள் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆகவே இதை மறந்து போவார்கள். நாங்கள் என்ன செய்வது என்றால் நாங்கள் ஒரு பிழை செய்கிறோம். எல்லாரும் என்னவென்றால் என்னுடைய சாவியை வச்சு எந்த வெட்டியை தேடி கண்டுபிடித்து திறக்கிறது இல்லை. நாங்கள் என்ன செய்வது என்றால் ஆட்டையும் கூட்ட திறக்க முடியாதான்னு கிடந்து கூட உடல்றோம். அவர் டாக்டரா வந்துட்டார், அப்ப எந்த மனும் டாக்டரா தான் வரும். இவன் நல்ல பெருசாக சாமி வச்சிருப்பான். இவனுக்கு சொல்லி போய் டாக்டர் சாமியை தரேன்டார். 2 நட்டம். இவன்கிட்ட சாமியை முளைச்சிடும், அவன்கிட்ட கூட்டு முளைச்சிடும். உனக்கென்று ஒரு ஆற்றலை தந்துதான் கடவுள் அனுப்புகிறார். அதை பயன்படுத்த சொல்லித் தருவதுதான் இலக்கியம். முன்னாலே பிள்ளைகள் ரொம்ப நன்றாக பாடினார்.